வணக்கம். நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு நாளைக்கு வீரமணி ராஜு அவர்கள், உங்களுக்கு எல்லாரும் அவரை பற்றி தெரியும், நிறைய பக்தி பாடல்கள் பாடியிருக்கார். ஐயப்பனை நினச்சினா வீரமணி ராஜுவை நினச்சிக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஐயப்பன் பாடல்கள்லாம் பாடியிருக்கார். பக்தி பாடல்கள் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். மோகனுக்கு ரொம்ப க்ளோஸ் அவர். ஸோ அவரோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தேன் ஃபோனில். அவர்கிட்ட பேசியிருந்தேன். ரொம்ப சுவையாக இருந்தது. அப்போது அவர் சொன்னார் மாதிரி உங்களோட சமீபத்தை அந்த நியூ ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது ஒர்க் ஸ்பாட்டில் போய் ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியிலையோ இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டிலையோ போய் உங்கள் நாடகத்தை நடக்குது 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 ஹவரோ நடத்துறது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஐடியா லைட்டு ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர மாதிரி நீங்கள் நாடகத்தை வீட்டுக்கே கொண்டு போடுறீங்க. இது ரொம்ப ரொம்ப புதுமையாக இருக்குது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப பாராட்டிட்டேன். ஏன்னா அவர் இன்னொரு பாயிண்ட்டு சொன்னார். ஒரு நாடகத்துக்கு ஒரு 500 பேர் வரணும்னா டிக்கெட் 500 பேர் வாங்கணும், ப்ளஸ் அவங்களோட போக்குவரத்து செலவு, அதுக்கப்புறம் சாப்பாடு, அது இது எவ்வளோ இருக்கே. அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து வந்து நாங்கள் ஒரு 10 பேர் அங்கே வந்து நாடகத்தை நடத்தி கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஐடியா அப்படின்றார். அப்போது அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நான் வந்து ஒரு காலத்தில் வந்து MS விஸ்வநாதன் சார்ட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் கச்சேரிலாம் வேறு பண்ணியிருந்தேன். அது தவிர MSV சார்ட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு நாளைக்கு MSV சாரை பார்க்க போயிருந்தேன். ஏதோ ஒரு டிஸ்கஷன், எங்களுக்குள்ள மியூசிக் டிஸ்கஷன். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது. யாரோ கச்சேரிக்காக கூப்பிட்றாங்க. நான் கட் பண்ணி இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் MSV சாருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. எதுக்குடா கட் பண்ணுறேன், ஃபோன் எடுத்து பேச, யார் என்னன்னு கேளான்னு. இல்லைண்ணே, உங்களுக்கு எதிர நான் எப்படி கச்சேரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ பாட்டுக்கு எடுத்து பேசு அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி திருப்பி கால் பண்ணோம். இவர் எடுத்திருக்கார், பேசியிருக்கார். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சென்னையிலேருந்து அவுட்ஸ்கர்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துலேருந்து அவர் கால் பண்ணுறார். இது மாதிரி எங்கள் ஊரில் உங்கள் கச்சேரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எங்கே இருக்குது உங்கள் ஊர், இங்கேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கச்சேரிக்கு 30,000 ரூபாய் ஆகும். அது கொடுத்தீங்கன்னா நான் வந்து கச்சேரி நல்லபடியாக நடத்திட்டு வரேன். அவர் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டு. அப்புறம் அவர் சொன்னான்னா, இல்லைண்ணே 30,000 ரூபா கொடுக்க முடியாது, எங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட்டே கிடையாது, எங்கள் பட்ஜெட் 20,000 ரூபா தான், அதனால் நீங்கள் வந்து பாடினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இவர் சொன்னாரா, அது எப்படி முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வரணும், எல்லாருக்கும் சார்ஜஸ் கொடுக்கணும், ஆட்டோ ஃபேரு, பஸ்ஸு கிஸ்ஸு எல்லா செலவும் இருக்குது, ப்ளஸ் அவங்களோட பேமெண்ட்டு எல்லாமே இருக்குது. எப்படி நான் வந்து அதை 30 ரூபாய் இல்லாமல் நான் எப்படி என்னால் பண்ண முடியும்? இதில் ஒன்றும் எனக்கு பெரிய ப்ராஃபிட் கிடையாது, ஏதோ மார்ஜினலாக ஏதோ கொஞ்சம் வரப்போகிறது அவ்வளோதான். பட்டு இது இல்லாமல் என்னால் எப்படி பண்ணுறதுன்னு. இல்லை, நீங்கள் எப்படியாவது பண்ணணும், நீங்கள் தான் வந்து பாடணும் இந்த வருஷம், உங்களுக்காக தான் அப்படியே எங்கள் கிராமமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த மாதிரி ஆசையாக எல்லோரும் கேட்குறாங்க, வீரமணி ராஜு தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மாட்டேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்க. புரிஞ்சுக்கோங்க சாமி, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, கையை விட்டு நான் எப்படி செலவழிச்சு அங்கே வந்து கச்சேரி பண்ண முடியும், எனக்கு ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னா. சரிங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு ஒரு ஃபோனை வச்சிட்டார். உடனே MSV சொன்னாரா, டேய் என்னடா அது, இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேங்கிற, 30,000 ரூபா வாங்குற, அதுக்கு மேலே என்னடா வேணும், போடா போய் கச்சேரி பண்ணு அப்படின்னா. அண்ணே இல்லைண்ணே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், போக்குவரத்துக்கெல்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தானே என்னோடய பேமெண்ட்டு நான் எடுத்துக்க முடியும், எப்படிண்ணே அப்படின்னா. டேய், அவர் என்ன சொன்னார், எங்கள் ஊரில் நீங்கள் வந்து பாடுறது எனக்கு பாக்கியம், ஊரே வெயிட் பண்ணிகிட்ருக்கு உங்கள் கச்சேரிக்காக அப்படின்னார். இதை விட யாரா கூப்பிடுவாங்க, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு, முதல்காரமே அந்த கச்சேரி ஒத்துக்க அப்படின்னாரு. சரிண்ணே அப்படியே ஒரு ரிலக்டன்ஸோடு இவர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட, சரிங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 25,000 ரூபாய்க்கு அதை ஒத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் அவர் பேம்ஃப்ளெட்லாம் அடிக்கிறதுக்கு பண்ணும்போது இவர் சொன்னாரா, MSV அண்ணா ஃப்ரீயாக இருந்தாருன்னா கேட்டு பார்க்குறேன், ஒரு 2 பாட்டு வந்து பாட முடியுமா நான் கேட்டு பார்க்குறேன், அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவரையும் கூப்பிட்டு வரலாமாண்ணா. ஐயோ தாராளமாக கூப்பிட்டுவாங்க, ஐயோ பாக்கியங்க எங்களுக்கு அப்படின்னாராம். MSV சாரை கேட்டோன்னா நான் 2 பாட்டு பாடுறேன் நீங்கள் சொல்லு அப்படின்ட்டாராம். சரி, நான் அவங்கள்ட்ட சொல்லி MSV பேரும் அந்த நோட்டீஸில் அடித்து அன்றைக்கி கச்சேரி ஆரம்பித்தாச்சு. கச்சேரி பிரமாதமாக போச்சு. MSV சார் 2 பாட்டு பாடியிருக்காரு. ஒன்று புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த பாட்டு, இன்னொன்று துக்ளக் படத்தில் வர அல்லா அல்லா. இந்த 2 பாட்டு MSV பாடியிருக்கார். கரகோஷமாக போயிருக்கு கச்சேரியில். அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் அவ்வளோ ஜோராக போச்சு. பாடி முடிச்சுட்டு கச்சேரி முடிஞ்சோன்னா அவர் MSV கிளம்புறாரு. இவர் வீரமணி ராஜு உடனே என்ன பண்ணார், அந்த ஆர்கனைசர் கூப்பிட்டு அந்த 25,000 ரூபா படத்தை வாங்கிட்டு அதில் ஒரு 5,000 ரூபா தனியாக எடுத்து ஒரு கவரில் போட்டு ஒரு தட்டு வச்சு அதில் பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு இந்த 5,000 ரூபா வச்சு ஆர்கனைசர்கிட்ட கொடுத்து, நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன் MSVட்ட,
நான் கொடுத்தா வாங்க மாட்டார், நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவர் போய் எம்எஸ்சிட்ட அதை கொடுத்துருக்காரு. எம்எஸ்சி அதை என்னன்னு கூட பார்க்கல, அப்படியே வாங்கி வச்சுட்டாராம். வச்சுட்டோம்னா இவர் அந்த ஆர்கனைசர் அண்ணன்ட்ட போயிட்டார், பணத்தை கொடுத்துட்டு தள்ளி போயாச்சு. இவர் ரொம்ப தேங்க்ஸ் எம்எஸ்சிட்ட சொல்லிட்டு, எம்எஸ்சியில் இங்கே வா அப்படின்னு தனியாக கூட்டுறான். கூட்டு இவர் நீ அன்றைக்கி சொன்னல இன்னொரு 5000 ரூபா கிடச்சா நல்லா இருக்கும்னு, அவன் எனக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்கான் நான் இங்கே பாடினதுக்காக, எனக்கு அது வேண்டாம், உனக்கு 5000 ரூபா குறையுது இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெத்தலைபாக்கு பழம் மட்டும் எடுத்துட்டு அந்த 5000த்தை வீரமணி ராஜுகிட்ட கொடுத்துட்டாராம். பாருங்க எப்பேற்பட்ட நல்ல மனுஷங்க பாருங்க. பணம் காசுக்கு உழைக்காம வெறும் அந்த கலை, அந்த நண்பர்கள், அந்த நட்பு வட்டாரம், எவ்வளோ நல்ல மனசு. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நம்ம தமிழ் ஃபீல்டில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர்தான் வீரமணி ராஜுட்ட அதுக்கப்புறம் ஒரு 1 hour எம்எஸ்சியை பற்றி பேசியிருந்தேன். ஒவ்வொரு பாடல்களாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம், இந்த பாட்டு எப்படி அந்த பாட்டு எப்படின்னு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வீரமணி ராஜுக்கும் நல்ல மனசு, அந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்கார். அவருக்கும் அதோட பெரிய நல்ல மனசு, அது திரும்பி கொடுத்துட்டு வீரமணி ராஜுட்ட. மேன்மக்களே வேறு என்ன சொல்ல முடியும். தேங்க்யூ.